ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங்கு. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, கோயில் மாதிரி. நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. கணேஷா, சிவன், பார்வதி, முருகர், மயில் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர். இது வந்து பேரளம் காரைக்கால் கேஜ் கன்வர்ஷன் ப்ராஜெக்ட். முன்னாடி இது மீட்டர் கேஜ் இருந்துச்சு, இப்போ இது ப்ராட் கேஜை மாற்றின்னு இருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்மு, இன்னொரு லைன், 2 லைனு. பிளாட்ஃபார்ம் வேலைலாம் பண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம் சிக்னலிங்க்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிஃபிகேஷன் வேலையும் நடந்துனுக்குது சைமல்டேனியஸாக. அதான் பக்கம் திருப்பி இன்னொரு பிளாட்ஃபார்மா அது தெரில. அதுவும் பிளாட்ஃபார்ம் வேலை தானே, இறங்க முடியல இங்கே. ஸோ இங்கேருந்தே காட்டுறேன் எல்லாமே. இது வந்து கேஜ் கன்வர்ஷன் ப்ராஜெக்ட், பேரளம்லேருந்து காரைக்கல். இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா இது ஒரு 23 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட். இட்ஸ் 23 கிலோமீட்டர் கேஜ் கன்வர்ஷன் ப்ராஜெக்ட். பேரளம் ஸ்டேஷன் வந்து மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் நடுவில் வரும். ஸோ அது வந்து ஜங்ஷன் ஆகிடும் அப்போது. ஸோ இப்போது சென்னையிலேருந்து ட்ரெயின் நாகப்பட்டினம் போகணும், இல்லை காரைக்கால் போகணுன்னா முதல்ல எப்படி போனாங்க, மயிலாடுதுறை போய் திருவாரூர் போய் அங்கே லோக்கோ ரிவர்சல், அப்புறமா நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் போயின்னு இருந்தாங்க. இப்போ பேரளம்லேருந்து டைரெக்டாக அப்படியே வந்து காரைக்கால் நாகப்பட்டினம் போகலாம். ஸோ ஒரு லோக்கோ ரிவர்சல் மிச்சம். அப்புறமா இப்போ வேளாங்கண்ணி ட்ரெயினுக்கு 2 லோக்கோ ரிவர்சல். ஃபர்ஸ்ட் லோக்கோ ரிவர்சல் திருவாரூரில், 2வது லோக்கோ ரிவர்சல் வந்துட்டு நாகப்பட்டினம் ஜங்ஷனில் லோக்கோ ரிவர்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வேளாங்கண்ணி ட்ரெயினுக்கு 2 லோக்கோ ரிவர்சல் மிச்சம் ஆச்சு. இந்த பக்கத்துலேருந்து சென்னை ட்ரெயின் விட்டாங்கன்னா. ஸோ ஒரு லோக்கோ ரிவர்சலுக்கும் ஒரு 15 நிமிஷம், சில டைம்ஸ் ஈவன் அரை மணி நேரம் கூட எடுத்துக்கிறாங்க நிதானமாக பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய டைம் சேவ் ஆகுது. இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் முடியும்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மந்த்து முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேலை நடந்துன்னு ரொம்ப இருக்குன்னு வேலை பாக்கி. இது வந்து ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் ட்ராக் பெட் போட்டிருக்காங்க. நான் முன்னாடி கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மற்ற ரயில்வே ஸ்டேஷன் வீடியோஸில், புது ரயில்வே ஸ்டேஷன்ஸில். இப்போல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹை லெவல் எலிவேட்டட் ட்ராக் பெட்டு, எலிவேட்டட் ரயில்வே லைன் தான் போட்டுன்னு இருக்காங்க. இப்போ அதில் அட்வான்டேஜ் என்னென்னா, building foot over bridge is costly. So all the new railway stations, they have subways connecting platform 1 and platform 2, 3 and all. So that's what is being done here. So elevated track bed என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ காஸ்ட்லி அது கட்டுறதுக்கு. ஏன்னா இந்த ட்ராக் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பணம் வேணும். மண்ணெல்லாம் ரொப்பி அது வந்துட்டு 100 தடவை புல்டோசரை விட்டு ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னா, ட்ரெஸ் பாசிங்கு ஃபுல் 0 ஆகிடும். ஏன்னா இப்போ கிரவுண்ட் லெவலில் இருந்துச்சுன்னா மக்கள், நாய், ஆடு, மாடு எல்லாமே கிராஸ் பண்ணோம், ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு ஆகும். அதனால் இது எலிவேட்டட் ட்ராக் பெட். இன்னொன்று வந்துட்டு அண்டர் பாஸ் பண்ணுறது ஈஸி. இப்போ பாருங்கள், ட்ராக் பெட் போடும்போது எங்கெங்கே சின்ன சின்ன கிராமத்து ரோடு வருதோ ரயில்வே கேட்டு பதிலாக ஒரு அண்டர் பாஸ் பிரிட்ஜ் மாதிரி கட்டிடுவாங்க. இல்லாட்டி அதுக்கப்புறமா ஃப்ளைஓவர் கட்டணும். கிரவுண்ட் லெவலுக்கெல்லாம் ஃப்ளைஓவர் கட்டணும், அதுக்கு நிலம் வாங்கணும், நிறைய ரூபா வேணும் ஃப்ளைஓவருக்கு. அண்டர் பாஸ் ரொம்ப சீப்பு. ஸோ இந்த ட்ராக் பெட்டில் பண்ணும்போதே பண்ணிடலாம். ஸோ என்னோடய பழைய ரயில்வே ஸ்டேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா பாருங்க. கங்காவதி, நியூ ரயில்வே ஸ்டேஷன், சிந்தனூர் எல்லாமே எலிவேட்டட். இது இப்போ கதக்வாடியில் கூட ரீசெண்டாக நான் ஒன்று கவர் பண்ணேன், குஷ்டகி, அதுவும் எலிவேட்டட் ரயில்வே ஸ்டேஷன், எலிவேட்டட் ட்ராக் பெட். ஸோ இங்கே இது கேஜ் கன்வர்ஷன் பண்ணுறது, அது வந்து நியூ லைன். ஓகே, ஆனால் இங்கே கேஜ் கன்வர்ஷன் பண்ணும்போது இவங்க எலிவேட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது.
இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் நான் அப்புறமா வீடியோ போடுறேன். காரைக்கால் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். காரைக்காலில் 2 ரயில்வே ஸ்டேஷனு. காரைக்கால் டவுன் வந்துட்டு இது அடுத்த ஸ்டாப் வந்து காரைக்கால் டவுனு. இந்த பக்கம் காரைக்கால் டவுனு, இந்த பக்கம் பேரளம். ஸோ காரைக்கால் டவுன் வந்துட்டு நார்மல் கிரவுண்ட் லெவலில் இருக்குது. அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ரயில்வே கேட் வருது. ஸோ இந்த பக்கம் போக முடியல. இது சிக்னல் லிங்க் தான். அது பாருங்கள், சிக்னல் லிங்க் தான் இதெல்லாம் வேலை. ஸோ எப்போ முடிப்பாங்க தெரில. இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ மார்ச்னா இன்றைக்கினா 11னா 12 முடியாது இது. ஆனால் பில்டிங் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்கல்ல டிசைனு. இங்கே பக்கத்துலேயே தான் வேளாங்கண்ணி கூட சர்ச் மாதிரி கட்டியிருப்பாங்க. நான் அது ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். பில்டிங் டிசைன் இஸ் ரியலி குட், isn't it? The temple design. வேளாங்கண்ணி they had built a church design railway station. ஸோ இது முடிச்சுட்டு பிறகு புது ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். ஆனால் யாருமே புது ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. எஸ்சிஆர் கூட புது ரயில்வே லைனு எல்லாம் கட்டுறாங்க. எங்கேயோ ஒரே ஒரு டெமோ விடுறாங்க. எஸ்டபிள்யூஆரும் அதே தான். இப்போ எஸ்ஆர் வந்துட்டு இருக்கிற ட்ரெயினே எதுனா 1-2 ரீரூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாகப்பட்டினம் போகிற ட்ரெயின், காரைக்கால் போகிற ட்ரெயின் என்ன ரீரூட் பண்ணுவாங்க. ஒரு புது டெமோ, எலக்ட்ரிஃபிகேஷன் நெட்வொர்க், புது மெமோ எல்லாம் விட்டால் நல்லாயிருக்கும். ஜனங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பழைய ட்ரெயின் அப்படியே விட்டுட்டு புது ட்ரெயின் இந்த பக்கம் இந்த ரூட்டில் விட்டால் நல்லாயிருக்கும். டோர் இது கதவெல்லாம் போட்டிருக்காங்க. எப்பவுமே ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஓப்பனாக இருக்கும். எதுவும் டோர்லாம் எதுவும் போட மாட்டாங்க. கேட்டெல்லாம் டிசைன்லாம் கூட போட்டிருக்காங்க. நல்லா பெயிண்டிங்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. The design is typical South Indian temple architecture. The design. That's Bolu, right? That's the national emblem. Super. மழை வந்துட்டு தண்ணி தேங்கிட்டு இருக்குது. அது வேறு பிரச்சனை. இட் ஹஸ் ரெயின்ட் இன் தீஸ் பார்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ வாட்டர் ஸ்டாக்னேஷன் ப்ராப்ளம் ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறது இது இந்த அப்டேட்டுக்காக. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மேலே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் 90,000 இருக்கேன். 1 lakh ரீச் ஆனால் ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு பிளேட் மாதிரி எதுனா கொடுப்பாங்க யூடியூப்பில். இந்த வீடியோஸ் எல்லாம் அப்டேட்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அது ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்ததும் இன்னும் 2-3 ஸ்டேஷன் போயின்னு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, மோஸ்ட்லி நான் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக போடுவேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 2-3 பிளான் இருக்குது. இப்போ மத்தியானம் மணி இப்போது 11 ஆச்சு. கொஞ்சம் பிளானுங்க இருக்குது, பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் சந்தோஷமாச்சு இது பார்த்ததுக்கு. இது ஒரு வேலை முடிஞ்சுன்னு வருது. எவ்வளோ வருஷமாக பெண்டிங் இருந்துச்சு. ஆனால் ஒரு லைன் வந்து பண்ணவே இல்லை வேலை. எந்த வேலைன்னா தரகம்பாடி லைனு, மயிலாடுதுறை தரகம்பாடி அந்த ரயில்வே லைன் அப்படியே விட்டுட்டாங்க. அது கேஜ் கன்வர்ஷன் பண்ணவே இல்லை. அது அந்த லேண்டெல்லாம் என்னாச்சு இன்னும் தெரில. ஜனங்க இல்லீகல் ஆக்கியபை பண்ணினாங்களா இன்னொன்று அப்படியே இருக்குதா லேண்டுன்னு தெரில. தெர் இஸ் அனதர் லைன், தரகம்பாடி மயிலாடுதுறை லைன். People have been asking for the gauge conversion for many years, many decades, but no progress. But this one, yeah, it's a good progress. So thanks for watching. Please subscribe. Thank you.